மாயைகளை காரணம் காட்டி நம்பிக்கை எமக்கு இல்லை. பொது கட்டமைப்பு தவிர்க்க வேண்டும். கட்சியினுடைய பெயரே சமஷ்டி கட்சி, தமிழ் மக்களுக்கு ஆபத்து என்று. நானும் தமிழ் தேசியவாதிதான். திரு சுமந்திரன் அவர்கள் எதுவுமே இல்லை, பொறுப்புள்ள பேச்சா? கட்சியின் தலைமையோ முடிவெடுக்குமா? எந்த முதுகெலும்புள்ள மத்திய உறுப்பினருக்கும் தனிநபர் அந்த கட்சியை தமிழ் தேசியம் அல்ல, ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைச்சார். தமிழ் மக்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த 15 ஆண்டுகள் காலப்பகுதியிலே சாதிகளாக, மதங்களாக, கட்சிகளாக, பிரதேசங்களாக தொடர்ந்து உதிரிகளாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் தேசமாக அணிதிரட்டப்படுவதற்கோ இந்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவதற்கோ எந்த விதமான முன்னெடுப்புகளும் இந்த நமது தமிழ் தேசிய அரசியல் பரப்புகளிலே இடம்பெறவில்லை. சிங்கள தலைவர்கள் மத்தியிலே ஒரு தலைவர் ஒருவர் உருவாகி தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை நாங்கள் தோற்கடித்தே தீருவோம் என்று ஒரு தமிழ் கட்சி கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த கட்சியிலே இருக்கிறேன், நானும் தமிழ் தேசியவாதிதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார். இது எந்த வகையில் இந்த தமிழ் மக்களுடைய அரசியலை சரியான பாதையிலே கொண்டு செல்லும்? தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என்று சொல்வது எந்த வகையிலே அக்கறை உள்ள பேச்சாக இருக்கும்? சுமந்திரன் அவர்கள் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று விரும்புகிறார்களா? தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறாரா? இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்கு ஏதாவது உத்தரவாதங்களை சிங்கள தரப்புகள் தருகிறார்கள் என்று சொல்கிறார்களா? இல்லை, இல்லை. ஒரு கட்சியினுடைய தீர்மானத்தை கூட மிக தவறாக, பிழையாக அதை மனிப்புலேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரா இருந்தா இது போன்ற ஒரு தவறான செய்தியை சொல்றதுக்கு சுமந்திரன் மேல இந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழுவோ கட்சியின் தலைமையோ முடிவெடுக்குமா? அரியணைத்தினர் வேட்பாளர் நிறுத்தினதுக்கு விளக்கம் கூறுற இலங்கை தமிழரசு கட்சி திரு சுமந்திரன் அவர்கள் எத்தனையோ விடயங்கள் அந்த கட்சியின் தலைமையோட அனுமதியோட தான் முன்னெடுக்கிறார். எத்தனையோ ராஜதந்திரிகளை சந்திக்கிறார், எத்தனையோ அறிக்கைகளை தயாரிக்கிறார். ஏன் கட்சியின் தீர்மானத்துக்கு முன்னர் கட்சியின் தீர்மானமே உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் தான் வருகிறது. ஆனால் அவர் சொல்றார், நான் எழுதி கொடுத்த வரியத்தான் சஜித் பிரேமதாச தன் தேர்தல் அறிக்கையில போட்ட நான். அப்ப கட்சியின் தீர்மானத்துக்கு மேல் ஒரு இன்னொரு வேட்பாளரோட ஒரு நிலைப்பாடு எடுத்து செயற்பட்டிருக்கிறார் என்று சொன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய எந்த முதுகெலும்பு மத்திய உறுப்பினருக்கும் இருக்குதா திராணி? இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இலக்காக வந்து தமிழ் தேசியம், தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்று சொல்லிக்கொண்டு வருவார்களே தவிர அவர்கள் வந்து பேரர்கள் அந்த கட்சிகளிலே நின்றால் தான் வாக்கு எங்களுடைய மக்கள் அளிப்பார்கள் என்பதால் அந்த கட்சிகளிலே தேர்தல்களில் நிற்கிறார்கள். மற்றும்படி அவர்கள் வேறொரு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள், அந்த கட்சியில் அவர்கள் நின்று கேட்கத்தான் போகிறார்கள். ஆகவே இவர்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல. அண்மையில் கூட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாறி மாறி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியின் தலைவருக்கே நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாம கிடக்குது. ஒரு முதுகெலும்புள்ள ஒரு தலைமை தமிழரசு கட்சிக்கு இல்ல. இலங்கை தமிழரசு கட்சி நினைச்சு கொண்டிருக்கிறது தான் சொன்னால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கு. அது 2010-13 காலத்தில் நின்று கொண்டு இப்போ தமிழரசு கட்சி நிக்குது. அந்த கட்சிக்கு அது தெரியல. தமிழ் மக்களை தான் உடைச்சிட்டேன், தமிழ் மக்கள் வேற திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றது வந்து அந்த கட்சிக்கு இன்னமும் தெரியல. திரு எம்.ஏ. சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைச்சார். இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை சுக்குநூறா கொண்டு போய் நீதிமன்ற வாசல்ல கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு வந்த வேலை முடிஞ்சது. இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கிய, எல்லாத்தையுமே சகுனி வேலை செய்து அழித்தது திரு எம்.ஏ. சுமந்திரன். தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய முகவராண்மையை இல்லாமல் ஆக்கி தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதையா, தமிழ் மக்கள் சார்பா பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சிகளோட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையை ஆக்கி வச்சிருக்கணும். தமிழ் மக்கள் சஜித்தோடு நிற்கிறார்கள் என்ற செய்தியை காட்ட வேண்டிய தேவை இந்த தரப்புக்கு இருந்தது, ரணிலை வெல்ல வைப்பதற்காக.
திருப்பி 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 தமிழ் மக்களை நக்கி பிழைக்கிற வேலையை செய்யறதுக்கு தான் இலங்கை தமிழரசு கட்சி தூண்டுதே தவிர தமிழ் மக்களை சுயமரியாதையோடையோ கௌரவத்தோடையோ இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி முயலல. எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர். அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது. 2009ஆம் ஆண்டு இந்த மண்ணில் நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்லுவாரே தவிர, போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர, ஒருபோதும் இனப்படுகொலை என்று சொல்ல இவர்கள் மாட்டார்கள். தாராளவாதிகள் இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன்வருவார்கள், போர்க்குற்றம் என்று சொல்ல முன்வருவார்கள். ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயாரில்லை. தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்தெழ வேண்டும் என்று பல்கலைக்கழக சமூகமா உங்களுக்கு முன்னுக்கு மன்றாட்டமா வந்து நிற்கிறோம். இந்த வாய்ப்பையும் நாங்கள் தவற விடுவோமா இருந்தா எங்களை மாதிரி அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்கேயுமே இருக்காது. இந்த 15 வருஷத்துல எங்கட மக்களுக்கு இனப்படுகொலை என்ற என்னென்று கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்க யாராவது நம்புறீங்களா? ஒருபோதும் நடக்காது. நாங்களா அணிதிரண்டாத்தான் உண்டு. இந்த தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருப்பா அரியநேத்திரன் அவர்களை சங்க சின்னத்தில் வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் மக்கள் அனைவருடைய கடமை. தமிழ் மக்கள் தயவு செய்து உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம், தயவு செய்து இம்முறையாவது அரசியலை மிக சரியாக திருத்தி எழுதுவோம், அனைவரும் சேர்ந்து எழுதுவோம்.